இந்திய ராணுவம் அமெரிக்காவிலிருந்து 3 AH-64E அபாக் ரக ஹெலிகாப்டர்களை பெற இருக்கு. இந்த ஹெலிகாப்டர்கள் ஜூலை 21 காசியாபாத்ல இருக்கிற ஹிண்டன் விமானப்படை நிலையத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிருக்கு. பாகிஸ்தான் எல்லைக்கு அருகாமையிலேயே இவை நிலைநிறுத்தப்பட இருக்கு. இது ராணுவத்தின் தாக்குதல் திறனை மேம்படுத்துங்க. ராணுவத்தின் வான்படையை நவீனமயமாக்குற முயற்சியில் ஒரு பகுதியா அமெரிக்காவிலிருந்து நவீன ஹெலிகாப்டர்களும் இப்ப வாங்கப்பட்டிருக்கு. கடந்த 2015 வருஷம் 22 அபாக் ஹெலிகாப்டர்களை வாங்க அமெரிக்கா மற்றும் போயிங் நிறுவனத்தோட இந்திய விமானப்படை ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தின் கீழே விநியோகம் 2020 வருஷம் முடிவடைஞ்சிருச்சு. பின்னாடி 2020 வருஷத்துல இந்திய ராணுவம் மேலும் 6 அபாக் ஹெலிகாப்டர்களை வாங்க $600 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. ஆனா இது விநியோக காலக்கெடு தாமதமாகி இருந்துச்சு. உலகளாவிய விநியோக சங்கிலி சிக்கல்கள் மற்றும் புவிசார் அரசியல் சூழல் காரணமா புது ஹெலிகாப்டர்களுடைய விநியோகம் தாமதமாச்சு. இப்போ இந்திய ராணுவத்துக்கு கிடைக்கிற இந்த புது ஹெலிகாப்டர்கள் ஜோத்பூர்ல அமைக்கப்பட்ட அபாக் படைப்பிரிவுக்கு அப்புறமா அனுப்பி வைக்கப்படும். இது தாக்குதல் மற்றும் உளவு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும். பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங் ரீசெண்டா அமெரிக்க பாதுகாப்பு செயலாளரான பீட் ஹெகசெத்தோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்போ அந்த அபாக் ஹெலிகாப்டர்களின் விரைவான விநியோகத்தை வலியுறுத்தி இருந்தாரு. மேலும் LCA தேஜாஸ் போர் விமானங்களுக்கான GE-F404 என்ஜின்களின் அவசர தேவையையும் சுட்டிக்காட்டினாரு. இந்த ஆயுத வர்த்தம் இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு கூட்டுறவை வலுப்படுத்தும் முயற்சியாகவும் கருதப்பட்டுச்சு. இந்திய ராணுவம் ருத்ரா மற்றும் துருவ் போன்ற பல்வேறு வகையான ஹெலிகாப்டர்களை இயக்குது. இந்த ருத்ரா துருவ் இந்த ரெண்டுமே டாங்கிகள் எதிர்ப்பு மற்றும் நெருங்கிய வான்வழி தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுது. சிட்டாக் மற்றும் சீட்டாக் போன்ற இலகுரக ஹெலிகாப்டர்கள் மருத்துவ வெளியேற்றம் மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுது. உள்நாட்டு தயாரிப்புகளையும் கவனம் செலுத்திட்டு வரக்கூடிய இந்தியா LCH உருவாக்கி இருக்கு. இது உயரமான இடங்கள்ல செயல்படுவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. மார்ச் 2025க்குள்ள 62,700 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தின் கீழே 156 LCH ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட இருக்கு. இதுல 66 விமானப்படைக்கும் 90 ராணுவத்துக்கும் வழங்கப்படும். அபாக் ரக ஹெலிகாப்டர்கள் வானத்துல பறக்கிற ஒரு பீரங்கி மாதிரி. இதனால நம்ம எல்லா போர் சூழலையும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்ம நாட்டினருடைய நம்பிக்கையும் கூட. Flex 9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flex 9 OTT வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா படங்கள் பெரிய லெவலில் நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.